இன்று நாம் பார்க்க போவது 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடம் உயிரியல் விலங்கியல் மேல்நிலை 1ஆம் ஆண்டு உயிரியல் விலங்கியல். வணக்கம். பாடம் 1 உயிருலகம். பாட உள்ளடக்கம்: உயிரின உலகின் பல்வகைத்தன்மை, வகைப்பாட்டின் தேவை, வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைப்பியல், 3 பேருலக வகைப்பாடு, வகைப்பாட்டு படிநிலைகள், பெயரிடும் முறைகள், சிற்றின கோட்பாடு, வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள். கற்றலின் நோக்கம்: உயிரின பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவத்தினை பற்றி அறிந்து கொள்ளுதல், வகைப்பாட்டின் தேவையை புரிந்து கொள்ளுதல், விலங்குகளை வகைப்படுத்துவதற்கான வகைப்பாட்டியலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளச் செய்தல் மற்றும் இனத்தொடர்பு தொகுப்பமைப்புகள் சார்ந்த ஆர்வத்தினை உருவாக்குதல். பெயரிடும் முறையின் அடிப்படை விதிகளையும் அதன் பயன்களையும் அறிந்து கொள்ளச் செய்தல். உலகிலுள்ள அத்தனை உயிரினங்களும் கூட்டாக சேர்ந்து வாழ்கின்றன. இதில் ஏறக்குறைய 8.7 மில்லியன் சிற்றின உயிரினங்கள் இப்புவியில் பரவியுள்ளது என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. நிலவாழ் உயிரினங்களில் 86%, கடல்வாழ்வனவற்றில் 91% இன்னும் கண்டுபிடித்து விளக்கப்பட்டு பட்டியல் படுத்தப்பட வேண்டியுள்ளது என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. மனிதன் மற்ற உயிரினங்களை விட மேம்பட்ட நிலையில் இருந்தாலும் உணவு தேவைக்காக தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்தே வாழ வேண்டி உள்ளது. விவசாய வேலைக்காக, தோழமைக்காக மற்றும் பிற பொருளாதார பயன்களுக்காகவும் மனிதன் விலங்குகளை பயன்படுத்துகின்றான். எனவே விலங்குகளை புரிந்து கொள்வதும் அவற்றின் தனித்தன்மைகள், வாழிடம், நடத்தை முறைகள் மற்றும் அவற்றின் பரிணாம தொடர்புகளை பற்றி அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியமானதாகும். உயிரினங்களின் பல்லுயிர்த்தன்மை, வகைப்பாட்டின் தேவை, வகைப்பாட்டின் வகைகள், வகைப்பாட்டியலின் படிநிலைகள், பெயரிடும் முறைகள் மற்றும் வகைப்பாட்டிற்கு உதவும் சாதனங்கள் போன்றவற்றை இப்பாடம் விளக்குகிறது. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், விலங்குகளை பற்றி ஏன் படிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். விலங்குகளை பற்றி ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விலங்குகளை சார்ந்து வாழ்கின்றோம். எதற்காக? உணவிற்காக மற்றும் விவசாயத்திற்காக, பல வேலைக்காக நாம் விலங்குகளை சார்ந்து உள்ளோம். ஆகவே நாம் விலங்குகளை பற்றி படிக்க வேண்டும் என்று இந்த அறிமுகத்தில் நாம் பார்க்கின்றோம். உயிரின உலகின் பல்வகைத்தன்மை. உயிரின உலகின் பல்வகைத்தன்மை என்னவென்றால், பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள் வாழ்வதற்காக எண்ணற்ற வாழ்விடங்களை இப்புவி கொண்டுள்ளது. துருவப்பகுதியில் உள்ள பனிப்பாறைகள் முதல் வெப்ப நீர் ஊற்றுக்கள் வரை, ஆழம் குறைந்த கடல் பரப்பு முதல் ஆழ்கடல் வரை, அதிக மழைப்பொழிவு கொண்ட வெப்பமண்டல காடுகள் முதல் வறண்ட பாலைவனம் வரையுள்ள அனைத்து பகுதிகளிலும் தாவரங்களும் விலங்குகளும் வாழ்கின்றன. இவ்வகையான பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலங்களில் வெற்றிகரமாக வாழ்வதற்கேற்ப சிற்றினங்கள் பல்வேறுபட்ட தகவமைப்புகளை பெற்றுள்ளன. என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், பனி பிரதேசங்கள், பனிப்பாறைகள் ஆகிய அந்த இடங்களிலும் அங்கேயும் ஒரு சில தாவர விலங்குகள் வாழ்கின்றன. கடுமையான வெப்ப பகுதிகள், அந்த இடத்துலையும் ஒரு சில தாவர விலங்குகள் வாழ்கின்றன. அப்போ தாவர விலங்குகள் அந்த சூழ்நிலைக்கேற்ப தங்களை வடிவமைத்து கொண்டு அந்த இடத்திலேயே வாழ்கின்றன என்பதை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூழ்நிலை மண்டலம் எனப்படுவது என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சூழ்நிலை மண்டலம் எனப்படுவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிர்காரணிகளுக்கும், தாது உப்புக்கள், தட்பவெப்பநிலை, மண், நீர் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளுக்கும் இடையேயுள்ள தொடர்புகளை குறிப்பதாகும். ஆங்கிலத்தில் ஈக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன என்று தான்
நம்ம இப்போ பார்க்குறோம். ecosystem is a community of living organism, plants and animals, non-living environment including minerals, climate, soil, water, sunlight and their interrelationship. இப்போ சூழ்நிலை மண்டலம்னா என்ன அப்படின்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிர் காரணிகளுக்கும் தாது உப்புக்கள், தட்பவெப்பநிலை, மண், நீர் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளுக்கும் இடையேயுள்ள தொடர்புகளை குறிப்பதாகும். மிக முக்கிய இருமதிப்பெண் வினா. பல்வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வதே பல்லுயிர்த்தன்மை என்கின்றோம். பயோடைவர்சிட்டினா என்னன்னா, பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வதே பல்லுயிர்த்தன்மை எனப்படுகிறது. பல்வேறு வகைப்பட்ட நிறைய வகையான ஒரே வகையான ஸ்பீசிஸ் இல்லை, பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு இடத்துல கூட்டமாக வாழுதுன்னு சொன்னால் அதுதான் பயோடைவர்சிட்டி. பல்லுயிர்த்தன்மை என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் வால்டர் ரோசன். முதல்ல யார் சொன்னார் என்று சொன்னார், வால்டர் ரோசன் அப்படின்றவர் தான் அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற வேர்டை அறிமுகப்படுத்தி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். அதை வரையறுத்தவர் யார் என்று சொன்னால் E.D. வில்சன். அடுத்தது உயிரிகளின் பண்புகள். பொதுவாக பண்புகள் என்று பார்க்கிற பொழுது உயிரற்ற மற்றும் உயிருள்ள இவைகளுக்கு இடையேயான பண்புகளை நாம் பார்க்க வேண்டும். உயிரினங்கள் பல்வேறு வகைப்பட்ட தனிப்பண்புகளால் உயிரற்றவைகளிலிருந்து வேறுபடுகின்றன. செல்களான உடலமைப்பு, உணவூட்டம், சுவாசம், வளர்சிதை மாற்றம், வளர்ச்சி, உணர்வுகளுக்கு ஏற்ப வினைபுரிதல், இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், தகவமைதல் மற்றும் உடல் சமநிலை பேணுதல் போன்றவற்றை உயிரிகளின் மிக முக்கிய பண்புகளாகும். உயிரினங்களில் காணப்படும் நுண்ணிய பண்புகளை கூட கண்டறிந்து அவற்றை ஆவணப்படுத்தியதில் எண்ணற்ற அறிவியலாளர்கள் மற்றும் வகைப்பாட்டியர்களுக்கு சீரிய பங்குண்டு. உயிரினங்களை வகைப்படுத்தவும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினை அறியவும் அவர்களின் கூர்ந்த ஆய்வே பெரிதும் உதவுகின்றன. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், உயிரற்றவர்களுக்கும் உயிர் உள்ளவர்களுக்கும் இடையேயான பண்புகள். ஒரு உயிருள்ளவைக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உணவூட்டம், சுவாசம், வளர்ச்சிதை மாற்றம், வளர்ச்சி, உணர்வுக்கேற்ப வினைபுரிதல், இடப்பெயர்ச்சி, இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், இது எல்லாமே பார்த்தோம்னா உயிருள்ள விலங்குகளுக்கு காணப்படும். அடுத்ததாக வகைப்பாட்டின் தேவை, நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். எதுக்காக நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பல இடங்களில் குறிப்பிட்ட வகையிலும் வரிசையிலும் பொருட்கள் அடுக்கி வைத்திருப்பதை பார்த்திருப்போம். அதேபோல் பல்பொருள் அங்காடியில் மளிகை பொருட்களும், அழகு சாதன பொருட்களும், பொம்மைகளும், எழுது பொருட்களும், தின்பண்டங்களும் மற்றும் சில கருவிகளும் அலமாரியில் நீள்வாட்டிலும் குறுக்கு வாட்டிலும் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளதை பார்த்திருப்போம். அப்படி இல்லையெனில் குறிப்பிட்ட பொருளை தேட நுகர்வோருக்கும் விற்பனையாளருக்கும் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். அதை போன்றே நூலகங்களில் அறிவியல் கட்டுரைகள், குழந்தைகளுக்கான கதைகள், புதினங்கள் மற்றும் சுயசரிதைகள் போன்ற நூல்கள் வரிசை கிரமமாக அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை போல உயிரினங்களை வகைப்படுத்த முடியாது. எனவே அதற்குரிய புதிய வழிமுறைகளை உருவாக்கி அதனை சாத்தியமாக்கும் செயல்முறையே வகைப்படுத்துதல் ஆகும். எளிதில் காணக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிப்பதே வகைப்படுத்துதல் ஆகும். இங்கே என்னென்னா, வகைப்படுத்துதல் ஏன் வகைப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு நூலகத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த நூலகத்தில் குறிப்பிட்ட தலைவருடைய புத்தகங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவங்க அது கரெக்டாக சரியாக அந்த இடத்த பார்த்தோம்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு விலங்கை பற்றி நீங்கள் கேட்கின்ற பொழுது அந்த விலங்கினுடைய முழு செய்திகளும் நீங்கள் பெற வேண்டும். எப்படி பெற வேண்டும் என்று சொன்னால்,
அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகைப்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தோம்னா வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க. அப்போது எளிதில் காணக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிப்பதே வகைப்படுத்துதலாகும். இவ்வாறான அடிப்படை படிநிலைகளை குறிக்கும் அறிவியல் சொல் வகைப்பாட்டு தொகுப்பு டேக்சான் எனப்படும். டேக்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகைப்படுத்துதலின்றைய அறிவியல் சொல் வந்து டேக்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம், அதுதான் டேக்சான். பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரிகளின் படிநிலைகளை குறிப்பிடும் சொல் டேக்சான் ஆகும். எடுத்துக்காட்டாக விலங்குலகத்தில் ஊர்வன, பாலூட்டிகள் போன்ற பல செல் உயிரிகள் பல்வேறு மட்டங்களில் அமைந்துள்ளன. விலங்குகளின் பண்புகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து உயிரிகளும் பல டேக்சாக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு விலங்குகளை வகைப்படுத்தும் அறிவியல் வகைப்பாட்டியல் டேக்சானமி எனப்படும். வகைப்பாட்டியல் ஆய்வுகளுக்கு விலங்குகளின் வளர்ச்சி நிலைகளுடன் கூடிய வெளிப்புற மற்றும் உட்புற அமைப்புகளும் உயிரிகளின் சூழலியல் பற்றிய தகவல்களும் தேவைப்படுகின்றன. ஏனெனில் இவையே வகைப்பாட்டியலுக்கு அடிப்படையாக அமைகின்றன. எனவே பண்பறிதல், அடையாளம் காணல், பெயரிடல் மற்றும் வகைப்பாட்டு செய்தல் ஆகியவை வகைப்பாட்டியலின் அறிவியல் படிநிலைகளாக அமைந்துள்ளன. வகைப்பாட்டின் அடிப்படை தேவை. இது 3 மதிப்பெண் வினா, 3 மார்க். வகைப்பாட்டின் அடிப்படை தேவை. ஏன் நம்ம வகைப்படுத்துகிறோம்? வாட் இஸ் த மெயின் ரீசன் டு ஐடென்டிஃபை? நெருங்கிய தொடர்புடைய இனங்களை கண்டறிந்து வேறுபடுத்துதல், சிற்றினங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல், உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல், பல்வேறுபட்ட தொகுப்புகளுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்கும் வகையில் மரபு தொகுதி தொடர்பு மரத்தை உருவாக்குதல், உயிரினங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுதல். அப்போ வகைப்பாட்டின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்திற்கும் இன்னொரு உயிரினத்திற்கும் என்ன வேறுபாடு அல்லது தொடர்பு அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அதன் பிறகு சிற்றினங்களுக்குள்ளேயே உள்ள வேறுபாடு. இப்போ மனிதர்கள் அப்படின்னாவே மனிதர்களுக்கும் இன்னொரு மனிதர்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றது அறிந்து கொள்ளுது. மனிதர்கள்ன்றது ஹோமியோசேப்பியன்ஸ் அப்படின்னா மனிதர்கள். இப்போ மனிதர்களுக்கு ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் நிறைய வேறுபாடுகள். இப்போ என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதற்காக மூன்றாவதாக பார்க்கிற பொழுது பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளுது. பரிணாம வளர்ச்சிகள் எல்லாம் என்ன அப்படின்னா படிநிலைகள், எப்படியெல்லாம் அந்த உயிரினம் மாறுகிறது என்பதை பொறுத்து. அடுத்து பைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்றாங்க. பைலோஜெனட்டிக் ட்ரீனா என்னென்னா மரபு தொகுதி தொடர்பு பரம், மரபு தொகுதி தொடர்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் பைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்றாங்க. கடைசியாக பார்க்குறது உயிரினங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுது. வகைப்படுத்தும் பொழுது தான் ஒரு உயிரினத்தினுடைய அந்த காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைப்பியல். வகைப்பாட்டியல் டேக்சானமி, இது வந்து கிரேக்க சொல்லிருந்து வந்தது. டேக்சானமி அப்படின்றது ஒரு கிரேக்க சொல். டாக்சிஸ் அப்படின்னா வகைப்படுத்துதல், நோமஸ் அப்படின்னா சட்டம். இப்போ கிரேக்க சட்டத்தின்படி வகைப்படுத்துகிறாங்க. வகைப்பாட்டியல் எனப்படுவது உலகில் உள்ள தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகளை இனங்கண்டறிந்து பெயரிட்டு விளக்கி வகைப்படுத்துவதுடன் உயிரினங்களை முறையாக வரிசைப்படுத்துகின்ற ஒரு அறிவியல் பிரிவாகும். அகஸ்டின் பைரமஸ் டி காண்டோல் என்பவர் வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தினார். அப்போ முதல்ல வகைப்பாட்டியல் அப்படின்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது யார் என்று சொன்னால் அகஸ்டின் பைரமஸ் டி காண்டோல். வகைப்பாட்டியல் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட தத்துவம், விதிமுறை மற்றும் செயல்முறைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்ட கருத்தியல் பிரிவாகும். அரிஸ்டாட்டில் பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என வகைப்படுத்துகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டெக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டெக்ஸானமி கால்டு அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டெக்ஸானமி அப்படின்றாங்க.
கரோலஸ் லின்னேயஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெக்ஸானமி. கரோலஸ் லின்னேயஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டெக்ஸானமி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. இன தொடர்பு தொகுப்பமைப்பியல், அதாவது வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஸ் முறை, சிஸ்டம் முறை, சீக்வன்ஸ் முறை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, வகைப்பாட்டியல் மற்றும் இனத்தொடர்பு தொகுப்பமைப்பியல் ஆகிய இரண்டின் நோக்கமும் ஒரே விதமானவை. அதாவது வரையறுக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் உயிரினங்களை வகைப்படுத்துவதாகும். அப்போ வகைப்படுத்துதல் அப்படின்னா ஏதோ ஒரு விதயத்தில் நம்ம சொல்லிட்டு போகிறது கிடையாது. அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது, எப்படியெல்லாம் வகைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. இனத்தொடர்பு தொகுப்பமைப்பியலின் முக்கிய காரணி உயிரினங்களை அடையாளம் கண்டு விளக்கி பெயரிட்டு வரிசைப்படுத்தி பாதுகாத்து ஆவணப்படுத்துவதாகும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங், டாக்குமெண்டிங் ஆஃப் த ஆர்கானிசம். இதுதான் வந்து பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக்ஸ். இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, பெயரிடுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க, பாதுகாத்து ஆவணப்படுத்துவதாகும். இது மட்டுமின்றி சிற்றினங்களின் பரிணாம வரலாறு, சூழ்நிலை தொடர்பு, சூழ்நிலை தகவமைப்புகள் மற்றும் சிற்றினங்களுக்கு இடையேயுள்ள தொடர்புகள் ஆகியனவற்றையும் இத்தகைய இனத்தொடர்பு தொகுப்பமைப்பியல் வழி ஆய்வு செய்யப்படுகிறது. கரோலஸ் லின்னேயஸை பற்றி நம்ம பார்ப்போம். கரோலஸ் லின்னேயஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை எனப்படுகிறார். வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை பெயரிட்டு வகைப்படுத்துவதாகும். இதற்கான கீழிறங்கு படிநிலையை உண்டாக்கியதே இவரின் முக்கிய பங்களிப்பாகும். தற்பொழுது இதில் பேருலகு டொமைன், உலகம் கிங்டம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றினம் என 8 படிநிலைகள் உள்ளன. இப்போ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கீழிறங்கு படிநிலை அப்படின்றத வந்து உருவாக்குகிறார். கரோலஸ் லின்னேயஸ் இராக்கியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்றத உண்டாக்குனது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். தொடக்க காலத்தில் விலங்குகளை நன்மை பயக்கும் விலங்குகள் மற்றும் தீமை பயக்கும் விலங்குகள் என பிரித்தார்கள். ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள், விலங்குகளை பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல், இதெல்லாம் நமக்கு உதவக்கூடியது, இதெல்லாம் நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியது என்று பிரிக்கிறாங்க. அடுத்தது தொன்மையான வகைப்பாட்டியலின்படி வீட்டு விலங்குகள், வனவிலங்குகள், ஊர்வன, பரப்பன மற்றும் கடல்வாழ் விலங்குகள் என 5 பிரிவுகளாக விலங்குகள் பிரிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் பாருங்கள், டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. தொடக்க காலத்தில் வாழிடம் மற்றும் புறத்தோற்றம் போன்ற அடிப்படை பண்புகள் மட்டுமே வகைப்பாட்டிற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இப்படியா வாழிடம், அது எந்த இடத்துல பிளேஸ், வாழிடம் மற்றும் புறத்தோற்றம் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், இது ரெண்டுத்தை வச்சு வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுத்தை வச்சு அடிப்படை பண்பாக இதை எடுத்துக்கொண்டு அவங்க அந்த காலத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது முதலில் அரிஸ்டாட்டில் கிமு 384 முதல் 322 தன்னுடைய நூலான விலங்குகளின் வரலாறு எனும் லத்தீன் நூலில் விலங்குகளை வகைப்படுத்தியுள்ளார். அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தோம்னா வெளியிடுறார். இப்போது கிமு 384லேருந்து 322 வரை இந்த புத்தகத்தினுடைய பெயர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளின் வரலாறு. எந்த மொழியில் இருந்தது என்று சொன்னால் லத்தீன் மொழியில் காணப்பட்டது. அவர் உயிரினங்களை தாவரங்கள், விலங்குகள் என 2 வகைகளாகவும் இடப்பெயர்ச்சி அடிப்படையில் நடப்பன, பறப்பன, நீந்துவன,
நீர்வாழ்விகள் என்றும் வகைப்படுத்தினார். இரத்தத்தின் அடிப்படையில் எனைமா, அதாவது இரத்தமுடையவை, மற்றும் அனைமா, இரத்தமற்றவை என இரு வகைகளாக பிரித்தார். அப்போ அரிஸ்டாட்டில் பிரிக்கும்பொழுது எப்படியெல்லாம் பிரிக்கிறார் அரிஸ்டாட்டில் என்று சொன்னால், அவர் பார்த்தோம்னா வாழிடத்தை வைத்து இடப்பெயர்ச்சியை வைத்து பிரிக்கிறார். எப்படியெல்லாம் உயிரினங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்கிறது அப்படின்னு சொல்லி நடக்கிறது என்று சொன்னால், அதாவது டெரஸ்ட்ரியல் அனிமல் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்குறோம். அதாவது இடற்பெயர்ச்சி வச்சு நடப்பன, நடப்பன, பரப்பன, நீந்துவன, நீர்வாழ்விகள் என்றும் வகைப்படுத்தினார். அரிஸ்டாட்டிலின் வகைப்பாட்டு முறையானது சில வரையறைக்குட்பட்டு இருந்தால் பல விலங்குகள் இவரது வகைப்பாட்டிற்குள் அடங்கவில்லை. இப்போது ஃபெயிலியர் ஆஃப் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன். அரிஸ்டாட்டில் பல நல்ல கருத்துக்களை சொன்னாலும் கூட ஒரு சில இடங்களில் அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தவறாக சொல்லிடுறார். எடுத்துக்காட்டாக, தவளைகளின் தலைப்பிரட்டையானது நீரில் பிறந்து வளரும் போது செவுள்களை பெற்றுள்ளது. ஆனால் அவை வளர்ந்து உருமாற்றம் அடைந்த பின்பு நிலத்தில் வாழ நுரையீரலை பெறுகிறது. எனவே அவைகளால் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ முடிகிறது. இதனை எவ்வாறு வகைப்படுத்தி அதற்கான இடத்தை நிர்ணயம் செய்வது? இடப்பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்ட அவரது வகைப்பாட்டில் பறக்கும் திறன் என்ற ஒரே ஒரு பண்பை மட்டும் எடுத்துக்கொண்டு பறவைகள், வௌவால் மற்றும் பறக்கும் பூச்சிகள் அனைத்தையும் ஒரே தொகுதியின் கீழ் வகைப்படுத்தினார். மாறாக நெருப்புக்கோழி, ஈமு மற்றும் பெங்குவின் போன்றவை பறக்கும் திறனற்ற பறவைகளை பறவை இனத்தில் சேர்க்கவில்லை. ஆனாலும் இவரது வகைப்பாடானது 2000 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது கிபி 1500 வரை புழக்கத்தில் இருந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரிஸ்டாட்டில் வகைப்படுத்துகிறார். அவர் வகைப்படுத்தும் பொழுது இடத்தை வைத்து வகைப்படுத்துகின்ற பொழுது தவளையானது நிலத்திலும் வாழ்கிறது, நீரிலும் வாழ்கிறது. அப்பொழுது அதை எப்படி நம்ம ஒரு இடத்துல நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெளிவாக அரிஸ்டாட்டில் விளக்கவில்லை என்பதை குறித்து சொல்லுகிறது. அதன் பிறகு பறவைகள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே பறக்கணும். ஆனால் ஆஸ்ட்ரிச், ஈமு, பெங்குன் இதெல்லாம் பறக்க முடியாது. இப்போ இதை பறக்கிறதுல அவர் சேர்க்கலை அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அவருடைய 2000 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது கிபி 1500 வரை அவருடைய கிளாசிஃபிகேஷன் தான் பயன்பாட்டில் இருந்தது. அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு அவரது மாணவரான தியோப்ராஸ்டஸ் என்பவர் அரிஸ்டாட்டிலின் வகைப்பாட்டியல் ஆய்வுகளை தாவரங்களில் தொடர்ந்ததால் அவர் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் பாட்டனி யார் என்று பார்த்தோம்னா தியோப்ரஸ்டஸ். அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் யார்? தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிற தியோப்ரஸ்டஸ் தாவரவியலின் தந்தை, அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். நீண்ட காலத்திற்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கில இயற்கை அறிஞர் ஜான் ரே பல முக்கிய ஆய்வுகளை எழுதி வெளியிட்டார். அதில் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு சிற்றினம் என உறுதிப்படுத்தியது அவரது முக்கிய பங்காகும். 1682 இவர் வெளியிட்ட மெதோடஸ் பிளான்டாரம் நோவா எனும் நூல் 18,000 தாவர இனங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அதில் சிற்றினங்கள் குறித்த தகவல்கள் மிக குறைவாகவே இருந்தன. தொடக்க கால வகைப்பாட்டியலின் கருத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட பண்புகளை வகைப்பாட்டிற்கு இவர் எடுத்துக்கொண்டதால் இவரின் வகைப்பாடு சிக்கலானதாகவே இருந்தது. பாலூட்டிகள், ஊர்வன, பறவைகள், மீன்கள் மற்றும் பூச்சிகள் என இயற்கையின் அனைத்து அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒன்றை வெளியிட வேண்டும் என்பதே ஜான் ரேயின் நோக்கமாகும். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த நவீன வகைப்பாட்டிலின் தந்தையும் நவீன இனத்தொடர்பு தொகுப்பமைப்பை நிறுவியவருமான கரோலஸ் லின்னேயஸ் அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டு முறையையும் இரு சொற்பெயரிடு முறையையும் உருவாக்கினார். அதுவே இன்று வரை சில மாறுபாடுகளுடன் பயன்பாட்டில் உள்ளது.
முதல்ல பார்க்குற பொழுது ஜான் ரே அப்படின்றவரை நம்ம பார்க்குறோம். ஜான் ரே அப்படின்றவர் யார் என்று சொன்னால் சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. மெத்தடஸ் பிளான்டாரம் நோவா அப்படின்ற புத்தகத்தை எழுதியது யார் என்று சொன்னால் ஜான் ரே. 18,000 தாவரங்கள் மற்றும் அதை பற்றிதான் அந்த வகைப்பாட்டை தெளிவாக ஜான் ரே எழுதியுள்ளார். அதன் பிறகு நாம் யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால் கரோலஸ் லின்னேயஸ். இவர் ஒரு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர். இரு சொற்பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். பைனாமியல் நாமன்கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த பைனாமியல் நாமன்கல்ச்சர் இன்றும் அந்த இரு சொற்பெயரிடு முறை இன்றும் பயன்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் வரை எளிதில் அறியக்கூடிய ஒரு பண்பையோ அல்லது சில பண்புகளையோ மட்டுமோ கவனத்தில் கொண்டு உயிரினங்களை வகைப்படுத்தினர். ஃபஸ்ட்டு எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பண்பையோ ஒரு கேரக்டரோ அல்லது ஒரு சில கேரக்டரை வச்சு கவனத்தில் கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க, வகைப்படுத்தினாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் உயிரினங்களின் பண்புகள் குறித்த அறிவு பெருகியதின் விளைவாக அதிக அளவிலான பல பண்புகளை வகைப்படுத்த அறிஞர்கள் கருதினர். புறப்பண்புகள், உள்ளமைப்பியல் மற்றும் உயிரிகளின் கருவியல் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஒற்றுமைகளின் அடிப்படையிலேயே பாரம்பரிய வகைப்பாட்டின் படிநிலை அமைந்துள்ளது. இதிலிருந்து சற்று மாறுபட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான வகைப்பாடு 1950 உருவானது. அதாவது நியூமரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல் டாக்ஸானமினா என்ன அப்படின்னா, இம்முறையில் உயிரினங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளின் அளவை புள்ளியியல் அடிப்படையில் மதிப்பீடு செய்து பிறகு உயிரிகளின் எண்ணிக்கை அளவிலான தொடர்புகளை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டன. இதன் பின்னர் உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு மரபு தொகுதி தொடர்பு அல்லது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு எனப்படுகிறது. முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நியூமரிக்கல் டாக்ஸானமின்னு பார்க்குறோம். நியூமரிக்கல் டாக்ஸானமினா உயிரினங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் பண்புகளை வகைப்படுத்தி ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் மெத்தடில் கொண்டு அதை விளக்கி சொல்கிறாங்க. அதுதான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. அதன் பிறகு நியூமரிக்கல் டாக்ஸானமிக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிளாடிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைலோஜெனெட்டிக் ட்ரீன்றாங்க. பைலோஜெனெட்டிக் ட்ரீனா என்னென்னா, மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு மரபு தொகுதி தொடர்பு அல்லது கிளாடிஸ்டிக் வகைப்பாடு எனப்படுகிறது. இது பொதுவாக பொது மூதாதையர்களை பெற்றுள்ளதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பரிணாம வகைப்பாடாகும். இப்போ ஒரு மனிதர்கள் அப்படின்னா அவனுடைய ஏன்செஸ்டர்ஸ், அவனுடைய மூதாதையர்கள் யார், அதுபோல் பொதுவாக ஒரு உயிரினத்தினுடைய மூதாதையர்கள் யார் என்பதை அதை பொறுத்து உருவாக்கப்பட்டது தான் என்னென்னா இந்த கிளாடிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன். இதன் மூலம் பல்வேறு சிற்றினங்களுக்கு இடையேயுள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை உணர்த்தும் மரபு தொகுதி தொடர்பு மரம் உருவாக்கப்பட்டது. பைலோஜெனெட்டிக் ட்ரீ அப்படின்னா அவங்களுடைய ஜெனட்டிக் ஏன்செஸ்டர்ஸ் ஃபுல்லாக யாரெல்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் இதிலிருந்து யார் வந்தாங்க அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுதான் பைலோஜெனெட்டிக் ட்ரீ. இவ்வகையில் பரிணாம தொடர்புகளை கிளாடோகிராம் என்னும் மர வரைபடத்தின் மூலம் விளக்குவதை ஏர்னஸ்ட் ஏக்கல் அறிமுகப்படுத்தினார். அப்போ ஏர்னஸ்ட் ஏக்கல் தான் பார்த்தோம்னா அறிமுகப்படுத்துகிறார் மர வரைபடத்தை. கிளாடோகிராம் எனும் மர வரைபடத்தின் மூலம் விளக்குவதை ஏர்னஸ்ட் ஏக்கல் அறிமுகப்படுத்தினார். ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து உயிரினங்களின் உடலில் காணப்படும் மூதாதையர் பண்புகளும் இப்பண்புகளில் இருந்து அமைப்பு மற்றும் வேலைகளில் ஏற்பட்ட மாறுபாடுகளினால் உருவான புதிய பண்புகளும் இவ்வகைப்பாட்டில் கருத்தில் கொள்ளப்பட்டன. பரிணாமத்தின் தொடர்பு காரணமாக தோன்றிய பல புதிய பண்புகள் புதிய துணை சிற்றினங்கள் உருவாவதற்கு காரணமானது. கிளாடோகிராமின் ஒவ்வொரு பரிணாம படிநிலையையும் ஒரு கிளையை உருவாக்கியது. அக்கிளையில் உள்ள விலங்குகள் அனைத்தும் புதிய பண்புகளை பெறுகின்றன. இப்பண்புகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கீழே உள்ள கிளைகளில் காண இயலாது.
இவ்வாறு மூதாதையர் பண்புகளில் இருந்து வேறுபடும் ஒத்த அல்லது பெறப்பட்ட புதிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களுக்கு இடமளித்து அமைத்ததால் இன வளர்ச்சி மரம் அல்லது கிளாடோகிராம் உருவாகிறது. வகைப்பாட்டின் அடிப்படையில் உயிரினங்கள் 2 அல்லது 3 உலகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பின்பு அது 4, 5, 6 என்றாகி தற்பொழுது 7 உலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆரிச் விட்டேக்கர் இதை உருவாக்கியுள்ளார். இதில் செல் அமைப்பு, உணவூட்ட முறை, இனப்பெருக்க முறை, மரபுவழி தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே மற்றும் அனிமாலியா என 5 உலகங்கள் பிரிக்கப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன. 5 உலகங்களின் பல்வேறு பண்புகளின் ஒப்பீட்டு தொகுப்பாக அட்டவணை 3.1 கொடுக்கப்பட்டுள்ளது. வகைப்பாட்டு முறையின் நீண்ட பயணத்தில் DNA மற்றும் RNA மூலக்கூறுகளை கூட அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் உயிரினங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. மூலக்கூறு தொழில்நுட்பம் மற்றும் உயிர்வேதிய பகுப்பாய்வுகள் ஆகியவை புதிய வகையான 3 பேருலக வகைப்பாட்டு முறை உருவாக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது. 3 டொமைன்ஸ், அதாவது 3 பேருலகம். எதனப்படி மாலிகுலர் லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகைப்படுத்துகிறாங்க உயிரினங்களை. இம்பார்ட்டன்ட் 5 மார்க். முக்கிய 5 மதிப்பெண் வினா. 3 பேருலக வகைப்பாடு. ஜீன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு கார்லோஸ் மற்றும் அவரது குழுவினரின் முயற்சியால் முப்பேருலக கோட்பாடு முன்மொழியப்பட்டது. ஜீன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை பேஸ்டு ஆன் த கேரக்டர் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்களுக்கு இடையே உள்ள கேரக்டர் அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க 3 முப்பேருலக கோட்பாடு. இதில் உலகை விட பேருலகம் உயர் வகைப்பாட்டு நிலையாக சேர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக இம்முறை புரோகாரியோட்டுகளை பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியா என்ற 2 பிரிவுகளாக பிரிப்பதை வலியுறுத்துகிறது. நம்ம பொதுவாக ப்ரோகாரியேட்ஸ், யூகாரியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அதிலிருந்து ப்ரோகாரியேட்டை மட்டும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இதில் புரோகாரியேட்னா என்ன அப்படின்னா ஆர்க்கியா, பாக்டீரியா என 2 பிரிவுகளாக பிரிப்பதை வலியுறுத்துகிறது. அது மட்டுமின்றி எல்லா யூகாரியேட்டுகளையும் யூகேரியா என்ற பேருலகிற்குள் கொண்டு வருகிறது. அதாவது சிங்கிள் செல் அனிமல்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா தனியாக வைக்கிறாங்க. யூகேரியேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல்ஸ், அதாவது உண்மையான உட்கருக்களை உடையது தான் யூகேரியா. அப்படின்னா ட்ரூ, கேரியோனா நியூக்ளியஸ். அப்போ யூகேரியோ அப்படின்னா உண்மையான உட்கருக்களை உடைய உயிரினங்களை தனியாக பிரிக்கிறார்கள். உட்கருக்கள் அற்ற அல்லது தெளிவான உட்கருக்கள் இல்லாத புரோகாரியேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை 2ஆக பிரிக்கிறாங்க, ஆர்க்கியா, பாக்டீரியான்னு சொல்லி. பொதுவாக பாக்டீரியாவை விட ஆர்க்கியா யூகேரியாவுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது. பாக்டீரியாவை விட ஆர்க்கியா யூகேரியா கூட நெருங்கிய தொடர்பில் உள்ளதுன்றாங்க. பாக்டீரியாவின் செல் சுவரின் உள் அமைப்பிலிருந்தும் பாக்டீரியா மற்றும் யூகேரியட்டுகளின் சவ்வின் உள் அமைப்பு மற்றும் RNA வகைகளிலிருந்தும் ஆர்க்கியா வேறுபடுகிறது. இப்போ இதுதான் அந்த சார்ட், 3 பேருலகங்கள் சார்ட். கார்ல் லூயிஸ் 1977 சொல்லியிருக்காரு. ஆர்க்கியா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட் ஹீமோபைல்ஸ், மெத்தனோஜென்கள், ஹோலோபைல்ஸ் அண்ட் தெர்மோசிட்டோபைல்ஸ், இதெல்லாம் ஆர்க்கியா. பாக்டீரியான்னு சொல்லும்போது சைனோபாக்டீரியா மற்றும் யூபாக்டீரியா, பயன் மற்றும் தீங்கு தருபவை. யூகேரியான்னு சொல்லும்போது யூகேரியட்டுகள், புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவரங்கள் மற்றும் விலங்குகள், இதெல்லாம் யூகேரியாவில் வந்துடுது. ஸோ ஆர்க்கியா இந்த ஆர்க்கியா அப்படின்றது ஒரு பேருலகம், டொமைன்.
ஒரு செல் உயிரிகளான புரோகரியேட்டுகள் இவ்வகைப்பாட்டில் அடங்கும். சிங்கிள் செல்டு புரோகரியேட்ஸ் இதில் இருக்கும். இவை எரிமலை வாய்ப்பகுதி, வெந்நீரூற்றுக்கள், துருவ பனிப்பாலங்கள் போன்ற சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் வாழும் திறனுடையதால் இவை எக்ஸ்ட்ரீமோபைல்ஸ் என அழைக்கப்படுகின்றன. அப்போ எக்ஸ்ட்ரீமோபைல்னா என்ன அப்படின்னா, உயிரினங்களே வாழ முடியாத சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் வாழும் திறனுடைய ஒரு சிலவை தான் என்னென்னா எக்ஸ்ட்ரீமோபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவை தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் இன்றி எரிமலை சாம்பலில் இருந்து வரும் ஹைட்ரஜன் சல்பைட் மற்றும் வேறு சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரித்து கொள்கின்றன. இவற்றுள் சில உயிரிகள் மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்கின்றன. பாருங்கள், சூரிய ஒளியிலிருந்து உணவை தயாரிக்காமல் ஆக்சிஜன் இன்றி எரிமலை சாம்பலிலிருந்து வரும் ஹைட்ரஜன் சல்பைடு அதை பயன்படுத்தி அந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரித்து கொள்கின்றன உணவை. அதே போல் சில உயிரிகள் மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்கின்றன. அது பேர் மெத்தனோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய உயிரிகள் என்ன சொல்கிறாங்க? மெத்தனோஜன். உப்புத்தன்மையுள்ள சூழ்நிலையில் வாழும் சில உயிரினங்கள் ஹோலோபைல்கள் எனவும், அதிக வெப்ப மற்றும் அமிலத்தன்மையில் வாழும் உயிரினங்கள் தெர்மோ அசிட்டோபைல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அப்போ உப்பு தன்மையுள்ள இடத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் ஹோலோபைல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலத்தன்மையில் வாழும் உயிரினங்கள் தெர்மோ அசிட்டோபைல்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா? தெர்மஸ் அக்வாடிகஸ் எனும் பாக்டீரியம் உயர் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியானது முதலில் இந்த பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த நொதியானது டிஎன்ஏ நகல் பெருக்கம் நடைபெற உதவும் பிசிஆர் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ தெர்மஸ் அக்வாடிகஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் என்ன எடுக்கிறாங்க? டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற என்சைம் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நொதி ஆகும். இரண்டாவது பேருலகம் பாக்டீரியா. இவை அனைத்தும் புரோகேரியேட்டுக்கள் வகையை சேர்ந்தவை. தெளிவான உட்கருவும் ஹிஸ்டோன்களும் கிடையாது. குரோமோசோம் வட்ட வடிவ டிஎன்ஏவாக காணப்படுகிறது. 70S வகை ரைபோசோம்களை தவிர சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகள் ஏதும் கிடையாது. பெப்டிடோகிளைகான்ஸ் கொண்ட செல் சுவரை பெற்றுள்ளன. பெரும்பாலான சிதைப்பவைகளாகவும் சில ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிப்பவையாகவும் நோய் உண்டாக்கக்கூடியவனாகவும் உள்ளன. பயன் தரும் புரோபயோட்டிக் பாக்டீரியாக்களும் தீங்கு பயக்கும் நோயூக்கி பாக்டீரியாக்களும், அதாவது பேத்தோஜெனிக் பாக்டீரியாக்களும் அதிக அளவில் பரவி காணப்படுகின்றன. சயனோ பாக்டீரியாக்கள் எனப்படும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நீல பச்சை பாசிகள் புவியின் தொடக்க காலமான ஜியாலஜி காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததன் மூலம் புவியை காற்றற்ற சூழ்நிலையிலிருந்து காற்றுள்ள சூழலுக்கு மாற்றியதில் முக்கிய பங்காற்றி உள்ளது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியாவை ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று நன்மை தரும் பாக்டீரியா, அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. இன்னொன்று தீமை தரும் பாக்டீரியா. இது புக் பேக்கில் வர கொஸ்டின் 2 மதிப்பெண் வினா அல்லது 3 மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடிய வினா. பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னா தீங்கு தரும் பாக்டீரியாவாக காணப்படும். நன்மை தரும் பாக்டீரியாவை ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் பாக்டீரியா, அதாவது சயனோ பாக்டீரியாக்கள் எனப்படும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நீல பச்சை பாசிகள் புவியின் தொடக்க காலமான ஜியாலஜி காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததின் மூலம் புவியை காற்றற்ற சூழலிலிருந்து காற்றுள்ள சூழலுக்கு மாற்றியதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. இது பார்த்தோம்னா ப்ரோ பாக்டீரியா. பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் பார்த்தோம்னா இருக்குது, அதாவது தீமை தரும் பாக்டீரியா. அடுத்தது யூகேரியா. யூகேரியா அப்படின்னு சொல்லும் பொழுது செல்களில் உண்மையான உட்கருவையும் சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளையும் கொண்டுள்ளவை யூகேரியேட்டுக்கள் எனப்படும்.
செல்லில் வந்து எந்தெந்த செல்னால் உட்கரு, உண்மையான உட்கரு நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கோ, அதே போல் உள்ள செல் உறுப்புகள் வந்து ஜவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகள் வந்து பார்த்தோம்னா காணப்படும். அதுதான் யூகேரியட்டுகள். இதன் உட்கருவில் ஹிஸ்டோன் புரதத்துடன் கூடிய வரிசையாக அமைந்த டிஎன்ஏக்களை கொண்ட குரோமோசோம் காணப்படும். மேலும் சைட்டோபிளாசத்தில் 80S அதாவது 80S வகை ரைபோசோம்களும், பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாக்களில் 70S வகை ரைபோசோம்களும் உள்ளன. இப்பேருலகின் கீழ் வரும் உயிரிகள் புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரிக்கப்பட்டுள்ளன. அப்போது யூகேரியாவுக்கும் ப்ரோகேரியேட்டுக்கும் என்ன வித்தியாசம் என பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்டோன் புரதம் கிடையாது. உட்கருவில் வந்து ஹிஸ்டோன் புரதம் வந்து கிடையாது ப்ரோகேரியேட்டில். இதில் வந்து ஹிஸ்டோன் புரதம் வரிசையாக அமைந்த டிஎன்ஏக்கள் குரோமோசோம்லாம் காணப்படுது. சைட்டோபிளாசத்தில் 80S ரைபோசோம்களும், சைட்டோபிளாஸ்ட் அதாவது குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில் 70S ரிபோசோம்களும் காணப்படுகிறது. 1987 கவாலியர் ஸ்மித் என்பவர் 6 உலக வகைப்பாட்டினை 7 உலக வகைப்பாடாக மாற்றினார். 7 கிங்டம் சிஸ்டம் கவாலியர் ஸ்மித். இவ்வகைப்பாட்டின்படி புரோகேரியோட்டா மற்றும் யூகோரியோட்டா என 2 சிறப்பு உலகங்களாகவும் மற்றும் 7 உலகங்களாகவும் பிரிக்கப்பட்டன. இவற்றில் யூபாக்டீரியா மற்றும் ஆர்க்கியா என 2 ப்ரோகேரியோட்டிக் உலகங்களும், புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என 5 யூகரியாட்டிக்கா விலங்குகளும் அடங்கும். இதுவரை இன்றைக்கு நாம் பார்த்தோம். நன்றி.